அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம ஆத்துமன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக சும்மங்கில் கேப்டன் அவர் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் இந்தியன் டீம். ஏன்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபில 2-2 அப்படின்னு இந்திய அணி சமன் செஞ்சிருக்காங்க. 5வது டெஸ்ட் மேட்ச்ல அபார வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் இந்தியன் டீம். சும்மங்கில் அவருக்கு மட்டும் இல்லாம இந்தியன் டீம் அனைத்து பிளேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். இளம் பிளேயர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அதாவது நேற்று முடிஞ்சது 4வது நாள் ஆட்டம், 3வது நாள் ஆட்டம், 2வது நாள் ஆட்டம்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, எதுவும் பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த மேட்ச்ல நேற்று 340 ரன், அதாவது கிட்டத்தட்ட 374 அடிக்க வேண்டிய இருந்த ஸ்கோரை 6 ரன் வித்தியாசத்துல இந்திய அணி அபார வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இங்கிலாந்து ஓவல், அதாவது லண்டன் மைதானத்துல டாஸ் வின் பண்ண இந்திய அணி, அதாவது ஃபர்ஸ்ட் பவுலிங் தேர்வு செஞ்சாங்க. இங்கிலாந்து பவுலிங் தேர்வு செஞ்சு இந்தியா பேட்டிங் ஆடினாங்க. 224 ரன் அடிச்சாங்க. இங்கிலாந்து அணி 250 ரன், நம்மளோட ஒரு 30 ரன் அதிகமா அடிச்சாங்க. இது எல்லாம் புரட்டி திருப்பி போட்டு கடைசியில 5வது நாள் ஆட்டம் 35 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்னு இருந்தது இங்கிலாந்து அணிக்கு. இந்தியன் டீம்ல தரப்புல 4 விக்கெட் எடுத்தா வெற்றி அப்படின்னு இருந்தது. 5வது நாள் ஆட்டம் காலையில ஆரம்பிச்சது. ஜேமி ஸ்மித் ஓவர் 10, ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பென், அது ஓப், யாருமே சரியான முறையில விளையாடல. இதன் மூலம் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 5 விக்கெட் எடுத்து முகமது சிராஜ் ஆட்ட நாயகன் விருது வாங்கியிருக்கிறாரு. சும்மங்கில் மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்கிறாரு. ஏன்னா 700 ரன் மேல அடிச்சிருக்காரு இந்தியன் டீம் கேப்டனாக. இதுதான் நடந்திருக்கு. 8 ஆண்டுகளுக்கு 2018 இருந்து இன்னி வரைக்கும் 2025 வரைக்கும் இங்கிலாந்து அணி இந்த சீரீஸை ஒரு வாட்டி கூட ஜெயிச்சதில்லை இந்த 8 வருஷத்துல. அதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நித்தாதேரு. இதுக்கு முன்னாடி 4வது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா டிரா செஞ்ச போது ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 100 அடிக்க போறாங்க. அப்போ ஆரி புரூக் வாஷிங்டன் சுந்தர் கிட்ட கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, வேகமா 100 சீக்கிரம் அடிங்க, டிரா தானே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த வார்த்தை செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டீம் அவருக்கு ஞாபகம் நேத்து 50 ரன் அடிச்சாரு 40 பாலுக்கு, 4 6 4 4 வேகமா அடிச்சாரு. பிரசித் கிருஷ்ணாவை 3 ஓவர் நிக்க வச்சு இந்த மாதிரி சம்பவம் செஞ்சாரு வாஷிங்டன் சுந்தர். அது மட்டும் இல்லாம ஜடேஜா ஒரு 50 ரன் அடிச்சாரு. கடைசியில 374 அடிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை. இதுதான் ஆண்டர்சன் டெண்டுல்கர் சீரீஸோட ஃபைனல் மேட்ச் இன்னியோட முடிவுக்கு வந்திருக்கு. எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்க. நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.